நான் சொன்னேன் என்ன ப்ராப்ளம், இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் தெரியும். அப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல, சரி நம்ம ப்ரேயர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா 24 பேரை தேவதூதர்களை ஏஞ்சல்ஸ் நான் சொல்ல போனா நிறைய டைம்ல நான் அப்படியா கண்டிப்பா பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நல்ல விசேஷமாக ஏஞ்சல்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க. சரி சரி சரி. என்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு முறை நாங்கள் சர்ச்சு செட்டெல்லாம் போட்டிருக்கிறோம். அவர் சொன்னார் செட்டெல்லாம் ஒரு வேளை பிரித்து போட்டுருவாரு, அந்த மாதிரி ஆக்ரோஷம்லாம் பண்ணுவார். நான் சொன்னேன் இப்போதான் செட்டெல்லாம் போட்டுக்கிறோம், நீ கூட்டிட்டு வந்து பிரிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஆவியாது இல்லை. ஒரு பிசாசை வந்து பிசாசு பிடிச்ச கூட்டு வந்தாங்க. சரி, கூட்டு வந்தால் அது 40 பிசாசு உள்ள இருந்தது. போக மாட்டேன் இருந்துச்சு. போக மாட்டேன்னு சொன்னேன். சரி நீ போனாலும் சரி போனாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி என்னவோ பண்ணிக்கன்னு சொல்லி நான் போரில் உட்காந்துட்டேன். சரி, அந்த ஆவி சொல்லுது. சில பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பிசாசோட பேசக்கூடாது டக்குன்னு சொல்லிட்டோம்னா முடிச்சிடணும் அப்படிலாம். அந்த மாதிரி கான்செப்டா நீங்க எதனால? சில ஆவிகளை சில அது என்னென்ன பண்ணி இருக்குது. இப்போ நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். கதவை வந்து எப்படி அடிச்சா எப்படி இருக்கும், பயங்கர சத்தமா அடிச்சா எப்படி இருக்கும், யாரும் அது யாரோ கதவு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி உயர்த்தும் போது என்ன சொல்றதுன்னா பயங்கரமான பவர்ஃபுல் லைட் வந்து என் மேல அப்படி வந்து அப்படி பட்டார்னு அடிச்சதை அப்படி நான் பார்த்தேன் கண்ணு முன்னாடி. கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ். எல்லா தேசங்களில் இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்கப் போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது, அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள், கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ போன எபிசோடில் வந்து உங்களுடைய டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணீங்க. எஸ், ஆரம்ப நாட்கள்லேருந்து எப்படி பொருளாதாரம் நடத்துகிறார் அப்படின்னு. அது மாதிரி நிறைய உங்கள் விஷயத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நான் கேட்க விரும்புகிறேன். போனதுலேயே நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு இது ஃபினிஷ் பண்ணீங்க, இந்த 11 மணிலேருந்து 2 மணி அதுக்குள்ளே வந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன் ரெகுலராக, அதில் தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக வந்து அந்த இயர்லி மார்னிங் சொல்லுவாங்க, நான் நிறைய கேட்ட வரைக்கும் அந்த 3, 4 அது அந்த மாதிரி டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மிட் நைட்டு கரெக்டாக அந்த 11 to 2 இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ என்ன காரணம்? ஸோ இது எத்தனை வருஷமாக அதை ஃபாலோ பண்ணுறீங்க? இது ஏன் அப்படின்னா அந்த 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏன் அதை ப்ரேயர் பண்ணணும் அப்படி தோணுச்சு அப்படின்னா, நிறைய ஊழியக்காரங்க அப்படி பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய அந்த அனுபவத்தில் நான் நிறைய டைமிங்கில் இப்படி ஜெபம் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள், அதாவது அற்புதம் நடந்திருக்குது. அற்புதம் நடந்திருக்குது. அதே போல் அந்த வரங்கள் உள்ளேருந்து நிறைய பயங்கரமாக அது வேலை செஞ்சுருக்கு. அந்த 11 to 2 அந்த 11 to 2 இது ஒரு அந்தகாரத்தினுடைய கிரியைகள் அப்போதான் கிரியை செய்கிற ஒரு நேரம். அந்த டைம் இரவு நேரங்களில் அதுதான் ஒரு இருள், அந்தகாரத்தினுடைய இருள்.
இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நைட்டு அந்த டைமிங்கில் தான் அந்த 11 to 12 தான் உங்களை சொல்கிறீங்க. ஒரு மூத்த ஒரு ஊழியர் வந்து நிறைய ஊழியர்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டெல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் வந்து நைட்டு என்ன 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்லாம் இல்லாமல் அந்த 11 மணிலேருந்து 12, 1, 2 அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ஜெபத்தில் நிறைய விஷயங்களில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. பொதுவாக உங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்கும்? இப்போ ப்ரேயருன்ற ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் 4 hours, சில பேர் சொல்லுவாங்க ஒரு 10 நிமிஷம் கூட எல்லாம் பண்ண முடியல, ஒரு 1/2 hour கூட பண்ண முடியல. ப்ரேயர் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதாவது ப்ரேயர் வந்து நம்ம ஒரு பாரம்பரியமாக நம்ம ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாம ஆண்டவரோட பேசணும். இந்த ஜெப நேரம் வந்து நம்ம ஆண்டவரோட பேசணும் அப்படின்னு அது மணிக்கணக்கில் போகும். சில நேரங்களில் நான் நைட்டில் 10 மணிக்கு நான் ஆரம்பிச்சு ஜெபம் ஆரம்பிச்சு நிறைய டைமிங்கில் வந்து இப்படியே போகும், பல மணி நேரம் போகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் அப்படியே போகும். அந்த ஜெபம் என்பது என்னன்னா அது நம்ம வந்து ஆண்டவரோடு கூட அந்த பேசுகிற அந்த ஜெபம் அப்படியே ஆண்டவரோட உறவாடுகிற அந்த ஒரு அது பெரிய ஒரு அனுபவம். என்னன்னா நாம் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஊழியத்தில் வந்ததில்ல ஜெபம் பண்ணி பார்ப்போம் 10 நிமிஷம் தாண்டாது. போராடி பார்த்தேன். சரி சரி, ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணோம்னா பெருசா ஏதோ பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். டேய் நீ ஜெபிக்கிறது ரைட்டு, நீ என்ன ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நீ லிஸ்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நீ ஜெபிச்சேன்னா நீ வந்து கண்டிப்பாக ஜெப நேரம் அது ஃபெயிலியர் ஆகும். நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதி, நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயரில் அப்படியே இருக்கும்போது அப்படியே ஆண்டவரோடு கூட அப்படியே நான் எல்லா காரியத்துக்காகவும் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆரம்ப ஸ்டேஜ் அப்படி ப்ரைஸ் பண்ணுறதா? ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பத்தில் வந்து நல்ல ப்ரைஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒர்ஷிப் ஆராதனை பண்ணுவேன். ஓகே, நல்ல ஒரு ஒர்ஷிப் சாங் நல்லா அப்படியே பண்ணும்போது இது ஒரு உங்கள் தனிப்பட்ட அப்படி ரூம்ல தனியாக நீங்கள் ஓகே ஓகே தோணும் இதுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு அந்த ஆவியில் அது அப்படியே கனெக்டட் ஆகும். இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபம் பண்ணதுல நிறைய பேருக்காக திடீர்னு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சர்ச்சில் உள்ள விசுவாசிகளுக்காக திடீர்னு ஒரு ஃபேமிலி மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ண வைப்பாரு. சரி சரி சரி. அப்போ ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த ஜெபத்தின் மூலியமா நிறைய பேத்துக்கு மாறி இருக்குது. அந்த டைமிங்ல நிறைய மாறி இருக்குது. திடீர்னு நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த திடீர்னு ஒவ்வொரு ஃபேமிலிக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைப்பாரு. பல விஷயங்கள்ல அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் ஜெபிக்க வச்சிருக்காரு. அதுவும் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். இப்போ அந்நிய பாஷையில் பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது அது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் 4 மணி 5 மணிலாம் ஈஸியாக போயிடும்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம்? ஆமாம், இருக்கு, அனுபவம் இருக்குது. மணிக்கணக்கில் அப்படியே போகும். டங்ஸ்லேயே அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ அந்த ட்ரங்க்ஸில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்பிரிட்லேயே நிறைய டெலிவரன்ஸ் நடக்கும். அந்த மறுநாள் நான் பார்ப்பேன் நிறைய விஷயம். நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, தேடி வருவாங்க. அப்போ வரும்பொழுது அவங்க உள்ள வரும்பொழுதே ஹீல் ஆகும். நிறைய பேருக்கு விடுதலையாக இருக்கு. அப்படியா? சர்ச்சில் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ட்ரங்க்ஸில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு ப்ரேயர் அப்படி பண்ண வைக்கிறாரு ஆண்டவர் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மறுநாள் அந்த ரிசல்ட் எனக்கு தெரியும். மறுநாள் வருவாங்க. வரும்பொழுது உள்ளே வரும்பொழுதே நிறையா ஸ்பிரிட் அட்டாக் ஆனவங்கலாம் உள்ளே வரும்பொழுதே அப்படியே எல்லாம் கீழே விழுந்து உருளுவாங்க. என்னன்னு கேட்டால் இங்கே உள்ளே வந்த உடனே அந்த அது ஏதோ ஒன்று என்னை டச் பண்ணது அப்படின்னு நிறைய பேர் அப்படி விடுதலை ஆகிருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறையா இருக்கும்போது. பட் நீங்கள் இப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது அதுக்கான விளக்கம் உங்களுக்கு வருமா? அது மாதிரி கேட்குறேன். இப்போ நீங்கள் இதுதான் பேசுகிறீங்க, இதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு விளக்கம் உங்களுக்கு வருமா? அதாவது நீங்கள் சொல்கிறது ரைட்டு. விளக்கங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து விளக்கங்கள் அது சில நேரத்தில் அது கிடைக்கும். இதுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ண வைக்கிறாரு. சரி சரி சரி. ஆனால் சில விஷயங்கள் அது ரகசியமாகவே இருக்கும். அதுக்காக அந்த ஏன்னா அந்த பக்தி விருத்திக்கு உண்டாகத்தக்கதான இந்த அந்நிய பாஷை வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தரோடு கூட பேசுகிறார். சில அந்த உறவை பலப்படுத்துறதுக்காக தான் அந்த ட்ரங்க்ஸ் ப்ரேயர் வந்து ஆண்டவரோடு கூட உறவை
விதப்படுத்துறதுக்காக. இப்போ எல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பாஷைகள் இருக்குது. இப்போ அந்நிய பாஷைன்றது கர்த்தரோட பேசுகிறது தான் அந்த ட்ரங்க்ஸ் ப்ரேயர். அப்போ இதில் வந்து சில விஷயங்களில் ஆண்டவர் அது வியாக்கியானங்களை தெளிவுபடுத்துவார். சில விஷயங்கள் வந்து எதுக்கு பேசணுன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும். நடக்கும். ஆமாம், இது போல் இந்த நைட்டில் ப்ரேயர் அதிகமாக நான் பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னைய நிறைய இடத்துல கொண்டு போவார். ஐயா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் முடியாமல் இருக்கிறாரு, வாங்க ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு. அவர் வந்து என்னை கூட்டுட்டு போனார். அது மதுரை பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு என்னை கூட்டு போனார். கர்த்தர் உங்களை நல்லா பயன்படுத்துகிறாரு, நீங்கள் வாங்க அந்த தம்பிக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது, அவரும் என்கிட்ட சொல்லலை. உள்ள வீட்டுக்கு போகிறேன், ஆள் நல்லா ஹைட்டாக ஒரு பிரதர் நிற்கிறார். நல்லா ஹைட்டாக நின்னார். இவருக்கு தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன் அப்படியா அப்படின்ட்டு. அவங்க அப்பா இருக்கிறாரு, என் பிரதர் இருக்காரு. நான் சொன்னேன் என்ன ப்ராப்ளம்? இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்க, ப்ராப்ளம் தெரியும். அப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல, சரி நம்ம ப்ரேயர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, 24 பேரை 24 ஊழியக்காரங்களை காலை வாரி விட்டுருக்கிறார் அவர். 24 பேரை காலை வாரி விட்ட ஒரு ஆவி. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ப்ரேயர் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு குனிஞ்சு காலை வாரி விட்டுருவாரு. காலை அப்படி பிடிச்சி வாரி விட்டுருவாரு. அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம என்னை கூட்டு போயிட்டாரு. எனக்கு இவர் காலை அவர் சொல்லவே இல்லை. இவர் காலை தான் வாரி விடுவாருன்றது எனக்கு அவங்க அப்பாவும் சொல்லலை, அவர் கூட்டு போனவரும் சொல்லலை. என்னைய வச்சு செக் பண்ற மாதிரி வச்சு கூட்டு போயிருக்காரு அவர், டெஸ்ட் பண்ற மாதிரி. இவர் எப்படி காலை வாடுறாரா இல்லையா? சரி. நான் போறேன், நான் வந்து 25வது ஆளு காலை வாடுறதுக்கு ரெடியா இருக்காரு போல அவர். ஓகே. ஸோ அவருக்கு அந்த மாதிரி ஸ்பிரிட். சரி. அந்த மாதிரி ஒரு ஆவி. நான் ஊழியத்தில் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு எந்த ஸ்பிரிட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தணும், அந்த காரியங்களை வெளிப்படுத்தணும். நான் அது எப்படியாவது விடுதலை ஆயிடணும். ஆயிரக்கணக்கான பேர் நம்ம ஊழியத்தில் ஸ்பிரிட் அட்டாக் ஆனவங்க, செய்வன பிரச்சனை உள்ளவங்க, இது எல்லா பேரும் கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. ஏன்னா நான் அதில் பாதிக்கப்பட்டதுனால ஆண்டவர் அதை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய நாமம் தான் மகிமைப்படணும். சரி. நிறைய பேர். அப்போ இந்த பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா சொன்னார், கதவு ஒட்டி கதவை அடைச்சிட்டாரு. சரி, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. இவர் ஏன் கதவு பக்கத்துக்கு போகிறாரு? இங்கே நான் இங்கே ப்ரேயர் பண்ணுறேன்னா அவர் கொஞ்சம் தள்ளி போய் கதவை அப்படியே அடைச்சிட்டு பார்க்குறாரு. ஏன் அங்கே அவ்வளோ தூரம் போய் நிற்கிறாரு? வாங்க பக்கத்துல. இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் காலை வாரி விழுகிறத அவர் பார்க்கணும். ஜெபம் பண்ணும்போது காலை வாருவான், தம்பி காலை வாருவான், நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தூரத்தை வந்து பாக்குறாரு. சரி, என்னை கூட்டு போனவர் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இவருக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லி நானும் அப்படியே ஒரு மாதிரியா சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது எனக்கு. நீ கண்ணை மூடாம கண்ணை திறந்து ஜெபிக்கணும், அவரை கண்ணை மூட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு சத்தம் வருது, அவனை கண்ணை மூட சொல்லு, நீ கண்ணை திறந்து ஜெபம் பண்ணு அப்படி சத்தம் வருது. சரி, எப்பவுமே ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை மூடி தானே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணுவோம். நீ கண்ணை மூடாத, அவனை பாரு, அவனை கண்ணை மூட சொல்லு. ஏன்னா தம்பி நீ கண்ணை மூடுங்க பிரதர், நீ கண்ணை மூடுங்க அப்படின்னா கண்ணெல்லாம் மூட மாட்டேன் அப்படிங்கிறாரு. கண்ணெல்லாம் மூட மாட்டேன் அப்படின்னாரு. சரின்னு உடனே அவரை கண்ணை மூடி நான் கண்ணை திறந்து, எதுக்கு இந்த மாதிரி கண்ணை திறந்து ஜெபம் பண்ண சொல்றாருன்னு சொல்லி கையை வச்சு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அயன் பாக்ஸ் தலையிலேருந்து எடு அப்படின்னு சத்தம், ஸ்பிரிட்டு. எனக்கு அக்கினி மாதிரி வந்து எனக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது தலையில் அப்படின்னு அந்த ஆவி பேசுது. அப்படி கையை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு அனல் மாதிரி அந்த ஆவிக்கு அப்படியே எரிச்சல் தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல அப்படியே இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னோடனே 24 பேரை காலை வாழ்ற ஆவி கொஞ்ச நேரத்துல என் காலில் வந்து விழுந்துருச்சு. அந்த பிரதர் என் காலில் வந்து விழுந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அது உங்களை காலை வாரம்னு சொல்லி நான் எதிர்பார்த்தா
அவன் உங்க காலில் வந்து விழுந்துட்டான், என்ன சொல்றீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஆக்சுவலி இந்த ப்ரேயர் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த தெரியுதுன்றீங்க, ஆவியானவர் பேசுறது தெரியும். ஓகே ஓகே, அந்த ப்ரேயரில் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த டெலிவரன்ஸில் நிறைய உள்ளே போகும்போது இந்த ப்ரேயர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சம்பவம் சொல்லும் போது நான் அதை யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிசாசினுடைய கண்ட்ரோல் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்களே, இதில் நீங்கள் எப்படி ஃபீல் உணர்றீங்க? வேறு என்ன சம்பவங்கள் அதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த ப்ரேயர், இந்த நல்ல நம்ம ப்ரேயரில் இருக்கும் பொழுது சரி இந்த வரங்கள் வந்து நல்ல செயல்படுறத உணர்ந்துருக்கிறேன். நைட்டு ப்ரேயர் மேக்சிமம் என்னுடைய அனுபவத்தில், நான் ஊழியர் செய்கிற அனுபவத்தில் நைட் ப்ரேயர் பண்ணும்போது வரங்கள் நிறைய செயல்பட்டுருக்குது. அப்போ இதில் நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு சம்பவம்லாம் நடந்தது. ஒரு பிரதர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் அவருக்கு செலவு பண்ணாங்க. எங்கே கூட்டு போய் சரியாகலை. என்ன நோய் அவருக்கு? ஏதோ அவருக்கு என்னன்னா, ஆள் பார்த்தா சாதாரணமாக தான் இருப்பார். ஆனால் அவர் திடீர்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் பக்கத்தில் பைக்கு இது மாதிரி இருந்தால் அப்படியே தூக்கிடுவார், மேலே தூக்கிடுவார். ஆள் உள்ளே தான் இருப்பார். தூக்கி அப்படி ஜனங்கள் அவன் வீட்டு மேலே அப்படி போட்டு விட்டுருவாரு. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் அத்தனை பேரையும் அடிப்பார் ஆக்ரோஷமா. அப்படி ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். இவர் யாரும் பிடிக்கவே முடியாது. 20 பேரை பிடிச்சி அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஜெபம் பண்ணி சரியாகுது அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அவர் கூப்பிட்டுட்டு வர்ற பிரதர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஆள் பாஸ்டர், ரொம்ப மோசமான ஆள், நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர்றேன். அப்போ நாங்கள் சர்ச்சு செட்டெல்லாம் போட்டிருக்கிறோம். அவர் சொன்னார், செட்டெல்லாம் ஒரு வேளை பிரித்து போட்டுருவார், அந்த மாதிரி ஆக்ரோஷம்லாம் பண்ணுவார். நாங்கள் தான் இப்போ தான் செட்டெல்லாம் போட்டுக்கிறோம், நீ கூட்டிட்டு வந்து பிரிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஆவியாது. எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது, ஏதோ கலாட்டா பண்ணும் போல ரொம்ப. ஆனால் நைட்டு அந்த ப்ரேயரில் நம்ம அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அனாக்டிங்கில் நம்ம இருக்கும் பொழுது அது பிசாசுக்கு நல்லாவே தெரியுது. நமக்குள்ள என்ன இருக்குது, நமக்குள்ள அனாக்டிங் இருக்குதா, நமக்குள்ள வரங்கள் செயல்படுறதால் பிசாசு அதுக்கு நல்லாவே தெரியும். ப்ரேயர் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு டெலிவரன்ஸும் நடக்காதுங்க. அழைப்பும் அந்த ப்ரேயர், தனிப்பட்ட ப்ரேயரு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். பட் ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு அந்த இது இருக்கா? இப்போ நீங்கள் பிசாசை துரத்துற போதெல்லாம் ஃபஸ்ட்டு சில பேர் சொன்னால் பயந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஆரம்பத்தில் அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பிசாசு? ஐயோ, அது நிறைய நடந்திருக்குது. ஆரம்பத்தில் ஒரு பிசாசை வந்து பிசாசு பிடிச்சி கூட்டு வந்தாங்க. சரி, கூட்டு வந்தால் அது 40 பிசாசு உள்ளே இருந்தது. சொல்லுதா இல்லை நீ உங்களுக்கே தெரியுதா? அது தெரியல, அவங்க சொல்லுது. அதுவே 40 சொல்லுது, நான் 40 பேர் இருக்கிறோம் அப்படிங்குது. அப்போ அந்த பிசாசை கூட்டு வரும்போது நான் நினச்சேன், ஒரு ஆவியவே நம்ம துரத்துறதுக்கு கஷ்டம்தான், 40 பேர் எப்படி துரத்துறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பயங்கர பயம்தான். நான் சொல்லிட்டேன், நைட்டில் நீங்கள் சர்ச்சில் தங்குங்க, சர்ச்சில் தங்குங்க, சரி, நான் போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி தப்பிச்சிடலாம். அதில் இருந்து ஒரு பயம் இருக்குதான் செய்யும். ஆரம்பத்தில் ஊழியத்தில் இப்படிலாம் வந்து ஸ்பிரிட் அட்டாக் உள்ளவங்கலாம் கொண்டு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ வெளியில் தோற்றங்களில் பயப்படாமல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பயம் இருக்கும், எப்படி இந்த ஆவியெல்லாம் துரத்துறது அப்படின்னு. ஆண்டவர் தைரியப்படுத்துவார் சில நேரங்களில். சரி, அப்படியே தைரியப்படுத்துவார். சிலதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தாலே ரொம்ப எதிர்த்துட்டு வரும். சில நேரங்களில் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஆவி நான் போக மாட்டேன், ஒரு ஆள் அப்படி தான் போக மாட்டேன் இருந்துச்சு. போக மாட்டேன்னு சொன்னேன், சரி நீ போனாலும் சரி போனாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி என்னவோ பண்ணிக்கன்னு சொல்லி நான் போரில் உட்காந்துட்டேன். சரி, அந்த ஆவி சொல்லுது, என்னப்பா அங்கே போய் உட்காந்துட்ட, என்னை அனுப்பி விடு அப்படின்னு. நீ போனாலும் சரி போகாமல் போனாலும் சரி இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொல்லிட்டேன், போறது போகாமல் இருக்கிறது உன்னுடைய விருப்பம், என்னால் முடியல உட்காந்துட்டேன். உடனே அந்த ஆவி சொல்லுது, இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு
அப்படின்லாம் ஆண்டவர் அற்புதங்கள்லாம் செஞ்சார். அதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் சொல்கிறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பிசாசோட பேசக்கூடாது விளையாண்டு டக்குன்னு சொல்லிட்டோம்னா முடிச்சிடணும் அப்படிலாம். அந்த மாதிரி கான்செப்டா நீங்கள் எதனால? அதாவது பேசுறது அப்படின்னா பிசாசு கூட நம்ம வந்து ஸ்பிரிட் வெளியில் வரும் பொழுது அது சொல்லும் சில விஷயங்கள்ல. சரி. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லும் பொழுது பேய் போகும். இருந்தாலும் சில ஆவிகளை சில என்னென்ன பண்ணி இருக்குது. இப்போ நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி, நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். சரி. பெரிய ஒரு காலவாசல் செங்கல்லாம் ரெடி பண்ணுறோம். சரி சரி சரி. அப்போ அங்கே இடத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே போகும் பொழுது அவங்க 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 இருக்கிற ஏரியாவில் அந்த செங்கல் காலவாசல் வச்சுருக்கிறவங்க 5 லாரி வச்சுருந்தாங்க, 4 லாரி போயிடுச்சு. சரி சரி. அப்போ நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி. கூட்டிகிட்டு போகும் பொழுது ஆண்டவர் சத்தம் கேட்குது, நீ உள்ளே போய் ஜெபிக்கும் போது நான் சொல்கிற இடத்துல நில்லு அப்படிங்குது. ஆண்டவர் சத்தம் கேட்குது, ஆவியான சத்தம் கேட்குது. சரி சரி சரி. நான் அப்படி உள்ளே போகிறேன், ஒரு இடத்துல நிற்கிறேன். சரி. நின்று கையை இப்படி உயர்த்தும் போது அந்த காலவாசல் சூளையில் இருக்கும்போது வேலை பார்க்குற ஒரு சகோதரி தலையை விரிச்சு போட்டு ஓடி வருது. என்ன பண்ணாத அப்படின்னு, ஜெபம் பண்ணாத அப்படிங்குது. அப்போ நான் கேட்டேன், ஏன் பண்ணக்கூடாது? நான் வந்து இந்த இடத்துல மாந்திரிகத்தை போச்சு வச்சிருக்கிறேன். என்னுடைய காலு கீழே நான் கால் எங்க வச்சிருக்கிறேனோ என் காலு கீழே அந்த மாந்திரிகம் இருக்குதுன்றது அந்த ஆவி சொல்லுது. அப்ப சில ஆவிகள் வந்து அது சொல்லுது, நான் இங்கெல்லாம் வச்சிருக்கிறேன் மாந்திரிகம், இங்கெல்லாம் வேலை செய்யறேன், இங்கெல்லாம் கிரியை செய்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆவிகள்லாம் அப்படி சொல்லுது. நம்ம அது கூட நம்ம பேச்சுவார்த்தை வச்சு நம்ம அது ஒன்றும் பண்ண போறதில்ல. சில விஷயங்கள்லாம் அந்த ஆவி வந்து சொல்ல மறைஞ்சிருக்கிற சில ஸ்பிரிட்டுகள்லாம் அது சொல்லும். ஆமாம், அது நம்ம சொல்லும் பொழுது அந்த மாதிரி அப்போ நான் கட்டி ஜெபம் பண்ணிட்டு நம்ம காலை எடுத்து கீழே தோண்டும் பொழுது காலு கீழே இவ்வளவு மாந்திரியம் பண்ணி குடத்துல மூடி வச்சிருந்தாங்க. அப்படிலாம் வெளியில் டெலிவரன்ஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். எனக்கு சில விஷயங்கள் என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த செய்வினைனா ஒரு சிலர் கேட்கும்போது இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா நம்ம மக்களை பயங்காட்டுற வேலை அப்படின்னு. பட் உண்மையிலே அப்படி செய்வேனேன்ற மக்கள்லாம் பண்ணதான் செஞ்சு அது பாதிக்கப்படுறாங்களா? ஏன்னா உங்கள் சாட்சியிலே நீங்கள் அதான் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த செய்வனை மாந்திரிகம் இதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பாதிக்கப்பட்டதுனால தைரியமாக நான் சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நாங்கள் அந்த நைட்டு பௌர்ணமி இரவு ஜபம் அப்படி நடத்துகிறோம். சரி சரி. நிறைய பேருக்கு ஏன் இந்த பௌர்ணமி ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அந்த பௌர்ணமி இந்த அமாவாசை இந்த டைமிங் எல்லாம் இதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ அப்படியா? ஆமாம், பாதிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய இதை சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் நான் அந்த பௌர்ணமி டைம்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமாக அன்னைக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த நாள் வந்து மேக்சிமம் இந்த மாந்திரிகம் இந்த செய்வன புலிசூனியங்கள் எல்லாம் அந்த நாள் தான் மேக்சிமம் அதை செய்வாங்க. அதுக்கான பைபிள் ஆதாரங்கள்லாம் இல்லைன்றாங்க. அமாவாசை அன்னைக்கு பைபிள் ஆதாரங்கள் இருக்குது. அமாவாசை அன்னைக்கெல்லாம் அமாவாசை அந்த நைட்டு ப்ரேயரு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பௌர்ணமி அப்படின்னு நம்ம பேரை வச்சு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இந்த பௌர்ணமிக்கு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு அடையாளத்துக்காக. செய்வனை வந்து பல வகை இருக்குங்கிறது. சரி சரி சரி. அதாவது என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஏவல் அப்படின்னு சொல்லி ஏவி விடுவாங்க. இது பண்றதுக்கே ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. வெளியே தெரிய மாட்டாங்க. அப்படியா? வெளியே தெரிய ஆட்கள் தானே? வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியில தெரியுது. இதுக்குள்ளே சொல்றாங்களா இந்த மாதிரி இருக்கு? நாங்கள் செய்வனையே வைக்கிறோன்னு போர்டே போட்டு செய்கிறான். நிறைய அப்படி நடந்துருக்குது. ஓகே ஓகே ஓகே. செய்வனை வைக்கிறதும் எடுக்கிறதும் எங்களால் முடியும் அப்படின்லாம் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகும்னா 3 விஷயம் நடக்கும். இந்த செய்வனை எப்படி வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சரி, நம்ம இதெல்லாம் சொல்லும் பொழுது சில பேருக்கு புரியாது. ஓகே ஓகே. நாங்கள் அந்த பாதையில் அந்த அனுபவப்பட்டதுனால, நாங்கள் அதை பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு தெரியும். நான் தாராளமாக தைரியமாக சொல்ல முடியும். நான் எப்படி அதை பாதிக்கப்பட்டேன், எங்கள் ஃபேமிலி எப்படி அதை பாதிக்கப்பட்டது.
ஆனால் இந்த செய்வனை, இந்த பிலிசுனியோ இது எல்லாமே மெய்யாகவே நல்ல விடுதலை உண்டாகணும் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான், அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் இந்த பிலிசுனிய செய்வனைகள் எல்லாம் மாறும். அதுக்கு நான் தான் சாட்சி. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இந்த செய்வனையெல்லாம் வச்சவங்களாம் எடுத்திருக்கேன். சில பேர் வீட்டுக்குள்ளே தகடு வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எடுத்தோம், சில பேர் எடுக்கக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் அனுபவம் எப்படி சொல்லுங்கள்? என்னுடைய அனுபவங்களை நான் வந்து அடையாளமாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த மண்ணில் இந்த இடத்துல புதைச்சு கிடக்குது. ஒரு சம்பவம் நடந்தது போடி பகுதியில், தேனி. சரி, தேனி மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு ஊரில். சரி, ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ப்ரேயர் அந்த நியூ பில்டிங் அது கட்ட முடியாமல் அப்படியே பாதியில் நின்றுச்சு. அவர் என்னை கூட்டு போய் ஜெபம் பண்ண கூட்டு போனார். ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு இந்த மூலையில் இது நீங்கள் கரெக்டாக இதை தோண்டி எடுங்க அப்படின்றேன். பார்த்தீங்கன்னா அந்த அந்த உள்ள இவ்வளோ பெரிய அந்த இதெல்லாம் செஞ்சு வச்சு எல்லாம் உள்ளே இருந்தது. இதை நான் போய் புதைச்சி வைக்க முடியாது, அந்த ஸ்பாட்டே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல மாந்திரிகத்தை புதைச்சி வச்சிருக்கிறாங்க. செய்வன பிலிசூனியோ இதுன்றது என்னன்னு தெரியுங்களா பிரதர்? வேற ஒன்றுமே கிடையாது. இது என்னன்னா, பிசாசனுடைய வேலை என்னன்னா, அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வர்றான். சரி, நம்மளுடைய ஜீவிதத்தை மொத்தமாக நம்மளை என்ன பண்ணணும்? அழிக்கணும். அது எந்த விதத்துலையும் அழிக்கணும். நமக்கு தரித்திரம் ஆகணும், வியாதி வரணும், இதுதான் அவனுடைய திட்டம். பிசாசு ஸ்ட்ரெயிட்டாலாம் மோதவே மாட்டான். இந்த செய்வன் என்ற ஃபார்முலா வந்து பிசாசு நிறைய பேர்த்த எடுத்து இப்படிலாம் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கள ஏகப்பட்ட பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய அந்த சர்ச்சுக்கு வர்றாங்க. பட் இப்போ வச்சுட்டாங்க அப்படின்னா அது நம்ம எடுக்கணும், இல்லாட்டி ஆண்டவருடைய அது ஜெபம் பண்ணால் போதும். அந்த எப்படி சொல்ல வரீங்க? வீடு 3 வருஷமாக கட்டின வீடு பூட்டியே இருந்தது. ஓ, அப்படியா? வீட்டுக்குள்ளே போக முடியாது. அவர் போனால் அவங்க மனைவிக்கு பிரச்சனை, வயிற்று வலி எடுக்கும். வீடு கட்டி அப்படியே உள்ளே போயிட்டாலே பிரச்சனை, அது அட்டாக் ஆகும். ஆனால் அவர் ஆண்டவர் அறியாமல் இருந்தார். 3 வருஷம் பூட்டியே இருந்தது. அப்புறம் தற்கொலைக்கு நேராக போகும்பொழுது அவர் கேள்விப்பட்டார், ஒரு சர்ச்சுக்கு போங்க அப்புறம் என்கிட்ட தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த வீட்டை வந்து நம்ம போய் ஜெபம் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன், நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி நம்ம அது உள்ளே போகலாம் அப்படின்னு. அவங்க சரி வாங்க அப்படின்னு நாங்கள் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே காலை வச்சு இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அந்த வீட்டில் அப்படியே ப்ரேயர் பண்ண அந்த நாள் நான் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி அப்பயே ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் இறங்குச்சு. அந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. சிலரை பார்த்தா தெரியல, சிலர் ஊழியர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி அவங்க ப்ரேயரும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லை குழந்தைக்கு ஒரு ஏதாவது நடந்துடும், இந்த மாதிரி நிறைய அப்படி இருக்குது. அவங்களுக்கு மனநல பாதி இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இல்லை கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய குடும்பங்களே இப்படிலாம் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் அப்படி இருக்குமா? நான் தொடர்ந்து இந்த மாதிரி பரம்பரையாக வர்றது அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்குறேன். அதாவது அப்படி நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு அந்த பிரச்சனையோடு தான் அப்படியே கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் அது விடுதலை இல்லாமல் தான் இருக்கும். ஆமாம். அது நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. அது எதனால அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னங்க, நம்ம மெய்யாகவே நம்ம விடுதலை நமக்கு வேணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல வந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும். அவர் வந்து வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். அப்ப ஏன் விடுதலை இல்லை அப்படின்னா, நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். சரியான நமக்குள்ள அது சரியான ஒப்புறுதல், அதாவது உள்ள கசப்புகளோ உள்ள ஒரு வைராக்கியமோ சரியான அந்த என்ன சொல்றது அப்படின்னா அறிக்கை இடாம அப்படி ஏனோ தானோன்னு சொல்லி வாழும் பொழுது அவங்களுக்கு மெய்யான விடுதலை கிடைக்காது. சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான மனம் திரும்ப ஒரு காரணம் இருக்கும்ன்றீங்க. காரணம் கண்டிப்பா இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்காது. காரணம் கண்டிப்பா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அது விடுதலை இல்லாம இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணும், அந்த மாதிரி சவுண்டு கேட்கும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி
அது என்ன பண்ணோம்னா ஒரு நாள் நைட் நான் இப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். சரி. வீட்டில் போய் தூங்கும்போது கதவு பூட்டி லாக் பண்ணிவிட்டு படுத்துருக்குறேன். அந்த கதவை வந்து எப்படி அடிச்சா எப்படி இருக்கும், பயங்கர சத்தமாக அடிச்சா எப்படி இருக்கும், யாரோ கதவை அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை எங்கே அமைதியாக நைட்டு ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். என்னடா இப்படி இருக்குது, எதனால இது காற்று ஒன்றும் இல்லை, எந்த ஆளு இது இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. அன்னைக்கு நான் வந்து ஒரு ஏரியாவுக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு டெலிவரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஊழியம்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து தூங்கும்போது அந்த ஆவி அந்த ஆக்ரோஷத்தை கதவை தட்டி அப்படி தட்டினா அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தேவ தூதர்களை ஏஞ்சல்ஸை நான் சொல்ல போனால் நிறைய டைமில் நான் அப்படியா கண்டிப்பாக பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நல்ல விசேஷமாக ஏஞ்சல்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க. சரி. என்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு முறை நான் ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது மாதிரியே அப்படி இருந்தது. நான் ஃபீல் பண்ணேன் யாரோ இருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் இப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது அந்த ஏஞ்சல்ஸ்னுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஞ்சல்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. சரி. ஒவ்வொரு விதமான ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கினி சிறகுகள், அந்த சிறகுகள்லாம் அந்த ஃபயர் அப்படி எரியுது, ஒரு அக்கினி போல் அப்படி எரியுது. ஸோ நீங்கள் அப்படியே லைவாக பார்க்குறேன். இப்போ நம்ம சர்ச்சிலேயே இந்த ஆராதனை நடக்கும் போதும் கூட அந்த ஆராதனை நல்லா அப்படியே ஆவியில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏஞ்சல்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அப்படியா? நான் பார்த்துருக்குறேன். ஏஞ்சல்ஸில் உள்ளே வர்றது நல்லா தெரியும். இந்த அனுபவங்கள்லாம் உண்மை. அது சில பேர் ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்ல போனால் ஏஞ்சல்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறேன். நான் பார்த்துருக்குறேன். ஓகே. சரி, ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை, அவங்க அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அவங்க நம்ம இந்த டெலிவரன்ஸ் நடக்கும்போது அந்த ஏஞ்சல்ஸ் அப்படியே வருவாங்க. நம்ம அதை கட்டளை இடுவோம். ஏஞ்சல்ஸ்க்கு நாங்கள் கட்டளை இடுவோம், இயேசுவி நாமத்தில் அந்த ஆவியை இழுத்து கொண்டு போ அப்படின்னோடனே அது சொன்ன செகண்ட்ல அந்த ஆவி கத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னை இழுக்கிறாங்க, யாரும் இழுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஏஞ்சல்ஸ் அந்த ஆவியை இழுக்கும் சொன்ன நம்ம கட்டளை இடும் பொழுது, ஏன்னா ஆண்டவர் வந்து தூதர்களை நமக்காக தான் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம சொல்லும் பொழுது அது வேலை நடக்கும். ஏஞ்சல்ஸை நம்ம பயன்படுத்தணும். சரி. ஊழியத்தில் நிறைய டைமில் அப்படி நடந்திருக்கு. ஏஞ்சல்ஸ் நிறைய வேலைகள் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். ஓகே. அப்படி தான் நடந்திருக்கு. சூப்பர். அது மாதிரி வந்து ஆண்டவருடைய தரிசனம், நீங்கள் சிலுவை காட்சி பார்த்தேன் நீங்கள். ஆமாம். அது மாதிரி வேற எதுவும் அது உங்கள் லைஃப்பில் நடந்தது? சிலுவை காட்சி பார்த்துருக்குறேன். அப்புறம் வந்து ஒரு நாள் 2021 ஒரு மீட்டிங் நடத்தணும். சரி. 2 நாள் மீட்டிங் நடத்தணும் சர்ச்சில். நல்ல ஒரு அபிஷேக ஆராதனை கூட்டம் மாதிரி நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த 2வது நாள் முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் நான் வெளியிலேருந்து கூப்பிட்டுருந்தோம். அவர் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவருக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்துட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு அப்படியே நான் வரும்பொழுது ஆண்டவர் என் கூட அப்படியே என்னன்னே தெரியல, நிற்க முடியல. அப்போ அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு வேகமாக நான் ஓடி வர்றேன், சர்ச்சை நோக்கி ஓடி வர்றேன். வாசலில் அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு எனக்கு அங்கே நிற்க முடியல. அவர் போன பிறகு எனக்கு சர்ச்சுக்குள்ளே ஓடி வர்றேன். சரி. உள்ளே ஓடி வந்தோடனே இதே இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கிற இதே இடத்துல அப்படியே நான் அப்படி 2 கையை உயர்த்தி அப்படியே என்னால் ஏதோ ஒன்று பண்ணுது, என்னை ஜெபிக்க தோணுது, ஏதோ ஒன்று கத்தணும் போல, ஏதோ ஒரு மகிழ்ச்சி என்னை நிரப்புனது, ஏதோ ஒரு வல்லமை என்னை நிரப்பி இருக்கிறத பார்த்தேன். திடீர்னு கையை அப்படி உயர்த்தும் போது என்ன சொல்றதுன்னா பயங்கரமான பவர்ஃபுல் லைட் வந்து என் மேலே அப்படி பட்டார்னு அடிச்சதை அப்படி நான் பார்த்தேன், கண்ணு முன்னாடி பார்த்தேன். லைட்ஸ்னால அது என்ன பவர்னு எனக்கு தெரியல. அதை அடித்த செகண்டில் என்னால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன், கத்துறேன். மீட்டிங் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரியில் 10 மணிக்கு கத்துறேன், சந்தோஷம் தாங்க முடியல, குதிக்கிறேன். சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை வந்து பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல. யாராரு என்னை பிடிக்கிறாங்களோ அவங்க மேலே அந்த அபிஷேகம், அந்த அவங்க அன்னைக்கு 21 நடந்து சொல்கிறீங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அபிஷேகம், என்னை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பயங்கரமாக அந்த அனுபவங்கள் இருந்தது.
அதுக்கப்புறம் அந்த அனுபவம் தொடர்ந்துச்சா இல்லை அது ஒரு டைம் அந்த ஒரு டைம் அப்படி இருந்தது அந்த அனுபவம். அதுக்கப்புறம் நிறைய ஆவிக்குரிய மாற்றங்கள். ஓகே, தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி சரி நிறைய மாற்றம். ஓகே. அது மாதிரி ஹீலிங் உங்கள் மினிஸ்ட்ரியில் நிறைய நோய் பட்டு வருவாங்க, அவங்களுக்கு அற்புதங்கள்லாம் எந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. கேன்சர் வியாதி சுகமாக இருக்குது. ஓ, கேன்சர் கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு 4 ஸ்டேஜ். ஓ அப்படியே 6 ஸ்டேஜில் 4 ஸ்டேஜ் போனவங்க நிறைய பேர். 6 பேருக்கு என்ன கேட்டால் 6 பேர் இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்காங்களா? இன்னைக்கு கத்தர் உயிரோட வச்சிருக்கிறாரு. கேன்சர் ரிப்போர்ட்டே கத்தர் மாத்திருக்கிறாரு. அப்படியா? அடிச்சு சொல்ல முடியும். இல்லைன்னா கேன்சர் இல்லைன்னு இருக்காங்களா? கேன்சர் இல்லைன்னு இருக்காங்க. கேன்சர் அவங்களுக்கு, அந்த கேன்சர் இருந்தவங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே கேன்சர் ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு, சுகப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல் நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து மாறி இருக்குது. ஆக்சுவலாக எடுத்தால் எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் பேர் தான் ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. சரி. அவங்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணும்போது கட்டி தான் இது கிட்னியில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும், உயிருக்கு ஆபத்து இருக்குது. தண்ணி ஒரு சொட்டு கூட குடிக்க முடியல. 3 நாள் தண்ணி குடிக்கல, வயிற்று வழியில் உருள்றாங்க. அப்போ நான் வெளியில் பெங்களூர் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். சரி. அப்போ எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் அங்கேருந்து ஜெபம் பண்ணுறேன். இப்போ விஷன் பார்க்குறேன், ஒரு கல் அப்படியே வெடிச்சு சிதற மாதிரி. ஆண்டவர் சொன்னார் அது சரியாயிடுச்சு அப்படின்னாரு. எங்கள் அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு தண்ணி ஜெபம் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். சரி. குடித்த செகண்டில் வயிற்று வலி நின்றுச்சு. அப்போ வயிற்றோடு நின்னோடனே அடுத்த ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அடுத்த ஒரு ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்டில் அந்த கட்டியும் காணா, எதுவுமே காணோம். அப்படி அற்புதம் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. 2 ரிப்போர்ட் இருக்குது. ஒன்று இருக்கிறது, ஒன்று இல்லாது. ஒரே நாளில் ஜெபிச்ச பிறகு மாறிடுச்சு. அது டாக்டர்ல என்ன சொன்னாங்க? அதுக்கு டாக்டர் என்னம்மா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி என்ன நடந்துச்சுமா? அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். அவங்க டாக்டரே சொல்றாங்க இது என்னம்மா பெரிய மேஜிக் மாதிரி இருக்குது, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பெரிய டாக்டர்லாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் இன்னைக்கு எடுத்ததில் உங்களுக்கு காணாமே அப்படின்னு. எப்படிமா இருக்குது அப்படின்னா எனக்கு நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு. 3 வயசு குழந்தை. சரி. டெத்து. எனக்கு ஃபோன் வருது, பேச்சு மூச்சு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபோன் எனக்கு வருது. நான் போகும்போது சொல்கிறேன், ஆண்டவரே இந்த 3 வயசு குழந்தை நான் அடக்காரதனை பண்ணக்கூடாது, உயிரோடு அவன் எழும்பணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கத்தர் அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அப்படியே மூச்சு வாங்கி வெளியே மறுபடியும் அந்த ஜீவன் வந்தது. அது ஒரு மிராக்கல். அப்புறம் இன்னொரு ஐயா வந்து ஒரு 60 வயசு ஒரு ஐயா கடைசியில் எழுதுகிட்டே இருந்தார். நான் போனேன், அந்த ஒரே ஒரு உயிரோடு வைங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது அவர் பக்கத்தில் இருக்க பையன் சொல்கிறாரு, சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் நான், அவங்க எல்லாம் அடக்காரதானே காலைல வந்துடுவாங்க, நீங்கள் தான் அடக்காரதானே பண்ணணும். இல்லைங்கிறத எப்படியாவது உயிரோட காப்பாற்றிடலான்னு ஜெபம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாம் வீட்டு வாசல்ல எல்லாம் ஒரு சொந்தக்காரங்களாம் எல்லாம் வெளியே உட்காந்துருக்குறாங்க. கட்டில் படுத்துருக்கிறாரு. எல்லாம் படுத்துருக்கும் போது 4 மணிக்கு ஆள் பாடியை காணோம். பார்த்தா 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் டீ கடைக்கு போயிட்டாரு. அவர் மரண தருவாயில் இருந்தவர் கடைசி நேரத்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, எப்படியாவது இந்த ஊழியத்தில் மரித்தவங்க எழும்பணும். எனக்கு அது ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது. ஒரு சபை போதகராக உங்களுக்கான பொறுப்பு, இப்போ 150 பேர் வர்றாங்க, 200 பேர் வர்றாங்கன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். மக்களோட எப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது? சொல்லப்போனால் நீங்கள் சொன்னது மாதிரி நல்ல கேள்வி இது. இப்போ இவ்வளோ பேர் வர்றாங்க, இவங்களுக்கு நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்தின்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த ஜனங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போதிச்சு அவங்க வழி நடத்தணும். பரிசுத்தத்தில் நம்மளை எப்படியாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம சில விஷயங்களில் நம்ம மீறி நம்ம ஐம்புலன்கள் இருக்குல்ல, கண்ட்ரோல், அது ஐம்புலன்களையும் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுபோல் நமக்கு மாம்சத்தினுடைய பாடி இச்சைகளை விலகி ஓடுங்க, பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பயங்களை குறித்து சபையில் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஒரு ஒழுக்கங்களை குறித்து சொல்லணும், அன்பை குறித்து சொல்லணும். அதை விட என்னென்னா இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னா,
கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கிறிஸ்துவை காட்டி ஃபோக்கஸ் பண்ணி நடத்தணும். இப்போ என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் என்னை பாருங்க அப்படின்னு நான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்தினா கண்டிப்பாக அந்த சபை வளராது. அந்த சபையில் பாவங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு அவர் தான். உபத்திரம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இப்படி சில விஷயங்கள் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மாறுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு யூத் பற்றியில் ஒரு இதாக போயிட்டு இருக்கு. நீங்கள் அதெல்லாம் நினைக்கிறீங்க? அது சில நேரங்களில் சர்ச்சில் வந்து எப்பயோ ஒரு டைமில் டான்ஸ் ஏதோ பாடல்கள் டான்ஸ் பண்ணுறது. ஏன்னா நான் பெர்க்மன் செய்ய ஒரு டைம் வந்து நான் பூண்டி சென்னையில் எஸ்ஐக்கில் அவங்க மீட்டிங் போயிருந்தேன். சரி சரி சரி. அப்போ பெர்க்மன் செய்ய இயேசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடினார். அப்போ எல்லோரும் டான்ஸ் பண்ணும்போது நானும் அதில் எப்போயுமே அந்த நான் ஆடாமல் அப்படி இருக்கணும், கை மட்டும் தட்டிட்டு அப்படி அமைதியாக இருக்கணும். அங்கே பார்த்தா விசில் பறந்துச்சு, பயங்கரமாக டான்ஸ்லாம் நடந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கட்டுப்பாடாக தான் இருந்தேன், ஆடக்கூடாது அப்படின்னு. பார்த்தா அந்த சந்தோஷத்தில் அப்படி நானும் அப்படி ஆடினேன்னா அது ஒரு பரிசுத்தமான ஒரு நடனம் மாதிரி, அது ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷமாக அப்படி கை காலெலாம் அசைச்சு ஆடும்போது அது ஒரு இதாக இருந்தது. அது தப்பு இல்லை, அதனால ஒரு தப்பும் கிடையாது. அது வந்து ஒரு அநாகரியமாக வந்து கர்த்தருடைய பாடலை வந்து ஒரு அநாகரியமாக கொண்டு வந்து அப்படி செய்யக்கூடாது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சூப்பர். பார்க்குற நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் பார்ப்பாங்க, ஊழியக்காரங்க, விசுவாசிகள், இவங்களுக்குலாம் உங்களுடைய லைஃப்லேருந்து என்ன சொல்ல விரும்புவீங்க? நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது 14 வயசில் நான் மறிக்க வேண்டிய நபர் நான். அதாவது எனக்கு வந்து என்னுடைய பேக்ரவுண்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டும் கிடையாது. நான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் தகப்பனை இழந்த ஒரு ஆள். 14 வயசில் நான் மறிச்சிருந்தேன்னா எப்பயோ போயிருந்திருப்பேன். ஆனால் என்னை ஆண்டவர் அந்த 14 வயசில் என்னை தொட்டு என்னை சுகமாக்கி என்னை விடுவிச்சு, எனக்கு அந்த நாட்கள் இருந்து தகப்பனா எனக்கு இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு என் கூட அந்த 14 வயதில் துவங்கின அந்த ஓட்டம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வருஷங்கள், பல வருஷங்களாக கர்த்தருடைய கிருபையினால் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துல 14 வயசு மறிக்க வேண்டிய ஆள், ஒன்றுக்குமே ஆகாத ஆள்னால, எந்த பிரயோஜனமே இல்லாத ஆள், என்னையும் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாக தேர்ந்தெடுத்து அவரை அழைச்சி அவருடைய ஊழியத்தை கொடுத்து இவ்வளோ நிறைய பேருக்கு ஆண்டவர் என்னை சாட்சியாகவும், நிறைய பேரை என் மூலியமாக நிறைய பேருக்கு சுகத்தையும், நிறையா குடியார்கள் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் அற்புதம் அடையாளங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ நம்ம சர்ச்சிலையும் நிறைய நடந்திருக்குது. அதை விட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதாவது மனுஷனாக மாறி இருக்கிறாங்க, மனுஷனாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு இவ்வளவு கொடூரமான ஆட்கள் அப்படியே வர்றவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமான கோவப்படுறவங்க, சில பழைய சுபாவங்கள்லாம் அப்படி இருக்கும். ஆனால் நம்முடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்குறேன், டோட்டலாக அதெல்லாம் மாறி அமைதியாக சாந்தமாக நற்குணங்கள் நல்ல ஒரு கனிகளை கொடுக்குறவங்கள மனுஷனாக மாறி இருக்கிறது ஒரு ஊழியத்தில் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்களோட சாட்சி பல கேள்விக்கான பதிலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஆமாம், நன்றி. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டாக பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.